அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நபிமொழி மனனம் 35. இது வரைக்கும் எத்தனை ஹதீஸ் நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மனப்பாடம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும். ஸோ நம்ம எதையோ குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். பெரியவங்களாக நம்மளும் எதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் ஆனால் மார்க்க விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆர்வம் காட்டணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கான நன்மையும் கூலியும் அல்லாஹ் உங்களுக்கு தருவோம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ராத்தின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓர் ஆண் ஒரு அந்நிய பெண்ணுடன் தனித்திருக்க வேண்டாம். அதாவது லா யஹ்லுவன்ன அப்படின்னா தனித்திருக்க வேண்டாம். ரஜுலுன் அப்படின்னா ஒரு ஆண், மனிதன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. பிம்ராத்தின் அப்படின்னா இம்ராத்துன் அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம். ஸோ பி அப்படின்றது ஒரு அந்நிய பெண்ணுடன், ஸோ ஒரு பெண்ணுடன் தனித்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேர் மகரம் அல்லாத ஒரு ஆண் பெண் தனியாக இருப்பது ஒரு பாவத்திற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. ஸோ இதிலிருந்து தவிர்த்து கொள்வோம்.